நண்பர்களே, இன்றைய தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி மார்னிங். ஸோ நான் ஹாப்பி மார்னிங் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கால நேரத்தில் வந்து நம்முடைய எனர்ஜி கூட இருக்கும். அந்த ஹாப்பின்ற வார்த்தை சந்தோஷம். எந்த நேரமும் நம்ம வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வோட இருக்கிறது. ஸோ இந்த மனம் அல்லது நம்மளுடைய ஆழ் மனம் வந்து நம்ம அதை தயார்படுத்தலாம். தயார்படுத்தலான்னா, அந்த ஆழ்மனம் இப்படிதான் போகுது, நம்ம தலையெழுத்து அப்படின்ற பட்சத்துல இல்லாம, நம்மளுடைய ஆழ்மனத நம்ம வந்து மாற்றம் செய்து கொள்ள முடியும். ஓகே. அப்ப நம்முடைய ஆழ்மனதை நம்ம வந்து மாற்றம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஆழ்மனதை எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கிறதுக்கு நம்ப அந்த ஆழ்மனத தயார் பண்ணலாம். ஸோ நான் இத பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நீங்க அத காதுல கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே குறைஞ்சபட்சம் ஒரு 20 நண்பர்களுக்காவது மீட்டிங் வாங்க, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு சேவலை போல ஒரு சத்தம் குடுத்துருங்க. 1 நிமிஷம் எடுத்துக்கங்க. ஸோ நான் அதுக்குள்ள இந்த என்னோட ஸ்லைட்ஸ் இதெல்லாம் தயார் பண்ணிடுறேன். அப்ப இந்த ஆழ்மனம் வந்து தயார்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்ற உணர்வுகள நம்ம வந்து உள்ள விடுறதுக்கு பதிலா, நம்மளுடைய ஆழ்மனத கொஞ்சம் முயற்சி போட்டு, நம்மளுடைய ஆழ்மனத வந்து நம்ம சந்தோஷமான சூழ்நிலையில வச்சுக்கலாம். ஸோ இன்றைய அ ஒரு ஒரு ஆ சந்தேகத்துக்கு சில விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது, அப்போ ஒரு நபர் வந்து ஒரு நன்றி உணர்வோட இருக்காரு அப்படின்னா, அவருக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு மனிதர் வந்து ஆ சந்தோஷமா இருக்காரு, ஹேப்பியா இருக்காரு. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு மனிதர் வந்து ஆ நெறைய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அந்த வெற்றி உணர்வு அது எப்படி இருக்கும்? அப்படின்னு நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உணர்வும் ஒண்ணுதான். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னாக்கா, நன்றி உணர்வோட இருக்கிறோம்னு அர்த்தம் தான். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா, வெற்றி உணர்வோட இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் தான். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னா, எல்லா நல்ல உணர்வுகளும் அதுல உள் அடங்கியிருக்கு தான். உள்ள அடக்கமாக தான் இருக்குன்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த ஹேப்பினஸ். அந்த சந்தோஷமான அந்த உணர்வ நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணும்பொழுது, அ காத்துக்கிட்டு வரும்பொழுது, என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, வெற்றி பாதைகள் நமக்கு வழிவிடுது. அந்த வழிகள் திறக்கப்படுது. வித்தியாசமான அடைவுகள், அச்சீவ்மென்ட்ஸ் நம்ம வந்து அடையறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. புரியுங்களா? ஸோ, அப்ப நெறைய பேர் வந்து என்ன நெனைக்கிறோம்னு சொன்னாக்கா, வெற்றி அடையறதுன்றது வந்து என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு இது நம்ம வந்து அடையணும். அப்பதான் வந்து வெற்றி அடைவோம். இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்க, அந்த வெற்றி பாதைகள்ல நம்ம வந்து வெற்றி நடை போட வேண்டிய எல்லா அம்சங்களும் நம்மை வந்து சேரும். அப்ப நம்ம வந்து கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஆழ்மன ஆற்றல், அந்த ஆழ்மன ஆற்றலின் உணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம். அந்த ஆழ்மன ஆற்றலின் உணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம். அப்ப நீங்க எப்பயுமே சந்தோஷம், ஹேப்பினஸ் இதலோட இருக்க அத்தனையும் நம்ம வந்து தொட்டு பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்பு நமக்கு வந்து கிட்டுதுன்னு அர்த்தம். ஏன்னா, அந்த அண்டம், பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத பத்தி உங்களுக்கு தெரியலன்னா, கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. அங்க உள்ளது தான் இங்க இருக்கு, இங்க உள்ளது தான் அங்க இருக்கு அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. தெரியும். அந்த நாலேட்ஜ் இருக்கு. நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தெரியும். ஆனா உணரணும்.
அந்த உணர்வு வந்து தான் சந்தோஷம். அந்த உணர்வு தான் சந்தோஷம். உண்மையான சந்தோஷம். அந்த உண்மையான சந்தோஷத்துல இருக்கும் பொழுது, நீங்க இப்படி சொன்னீங்க, நான் அப்படி சொன்னேன், அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், என்ன எதுக்குறதுக்கு தான் உலகமே இயங்குதுன்ற அந்த போலி நம்ம விட்டு போயிடும். உங்கள யாரும் பார்க்கல. உங்கள யாரும் பார்க்கல. நீங்க தான் நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆ எதிர்த்து வீட்டுக்காரன் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்த்து வீட்டுக்காரன் அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் நம்ம தான் எதிர்த்து வீட்டுக்காரன். எதிர்த்து வீட்டுக்காரன் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்ல. ஸோ நீங்கள் ஒரு தனி மனிதன் அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த தனி மனித சந்தோஷத்த உணர்ந்துக்கிட்டா, நம்மள சுத்தி ஒரு சக்திய உருவாக்கலாம். சந்தோஷ சக்திய உருவாக்கலாம். சந்தோஷமா இருக்கும் பொழுது, சந்தோஷமான விடைகள் தான் வரும். ஸோ வித் தட் நோட் ரைட், இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போறோம். ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே எடுத்துக்கொண்டு விட்டோம். ரைட், சந்தோஷமான செய்திக்காக பேசுறதுக்காக தான் அந்த ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டோம். ஆகவே ரைட், இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப முக்கியமா எல்லார்கிட்டயும் வேண்டி 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 கேட்டுக்கிற ஒரு விஷயம். ரொம்ப கவனமா இன்றைய இன்றைய செய்தியை வந்து கேளுங்க. ஏன்னா நம்ம இந்த மாற்றங்கள் செஞ்சிருக்கோம்ல, இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப பேருக்கு வந்து புரியல. இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப பேருக்கு வந்து புரியல. அப்ப இந்த மாற்றங்கள வந்து ஏன், 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 ஏன்? அதாவது ஒரு பைலட் ஒரு கப்பல செலுத்திக்கிட்டு போறாரு. அப்ப அந்த முன்னுக்கு வந்து ஒரு பெரிய டர்புலன்ஸ் இருக்கு. பெரிய பெரிய காத்து, எதிர்காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மாற்றம் செஞ்சோம்னாக்கா, வளைஞ்சோம்னாக்கா எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு அந்த டர்புலன்ஸ் உள்ள போனா என்ன ஆகும்? அப்ப பயப்பட மாட்டாங்களா யாரும்? ரைட்? நெனச்சு பாருங்க. அது என்ன ஆகும்? அப்ப அந்த பைலட் என்ன செய்யணும்? டைரக்ஷன மாத்தணும். முன்னுக்கு காத்து சரியா இல்ல. ஆபத்தான சூழ்நிலை இருக்கு முன்னுக்கு. அப்ப அந்த பைலட் என்ன செய்யணும்? அந்த ஆபத்தான சூழ்நிலைய மாத்துறதுக்கு அவரோட டைரக்ஷன மாத்தணும். நமக்கு தெரிஞ்சது பூரா டைரக்ஷன மாத்துறது மட்டும் தான். இப்ப இடையில சிங்கப்பூர் ஃப்ளைட் ஒண்ணு நடந்துச்சு பார்த்தீங்களா? அது என்ன செய்வாங்கன்னாக்கா, இந்த ஒரு தரமா அந்த ஃப்ளைட் வந்து 35,000 அடி, 38,000 அடி பறந்துகிட்டு இருக்கு. முன்னுக்கு மாற்றம் திடீர்னு ஏற்பட்டுருச்சு. நீங்க வளைஞ்சு போறதுக்கு நேரம் பத்தாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அது உள்ள பூந்துட்டா வேற ஆபத்து. இன்னும் மோசமான சூழ்நிலை ஆயிடும். அப்ப என்ன செய்வாங்க, அல்டிட்யூட்ட டிராப் பண்ணுவாங்க. அந்த பிளேன வந்து 10,000 அடி, 5,000 அடி டிராப் பண்ணுவாங்க. அதான் ஃபாஸ்டஸ்ட். வளைஞ்சு போறத விட ஃபாஸ்டஸ்ட் அந்த முன்னுக்குள்ள அந்த அந்த டர்புலன்ஸ அவாய்ட் பண்றது வந்து மேஜர் டர்புலன்ஸ அவாய்ட் பண்றது, டிராப் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அந்த மாதிரி டிராப் பண்ற நேரத்துல வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு, "ஏய் டிராப் பண்ண போறேன். எல்லாம் உட்காந்துங்கடா" சொல்லி செய்யறதுக்கு முன்ன சம்டைம்ஸ் அந்த அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் இன்னும் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த நடமாடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்துகள் கூட இருக்கும். அதனால தான் ஃப்ளைட்ல எப்பயுமே உங்களுக்கு வேலை இல்லன்னா உட்காந்துக்கிட்டு பெல்ட்ட போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அந்த டிராப். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம சேஃபா அக்கறையில போய் சேரணும். அதுக்காகத்தான். புரியுங்களா? அப்ப அதே மாரி இந்த கம்பெனில சில மாற்றங்கள் ஏன் செய்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சேஃபா அக்கறையில போய் சேரணும். எல்லாரும் வெற்றி அடையணும். இதுதான் வந்து காரணம். ஓகே. அப்ப இந்த மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இதுக்கு மேல மாற்றம் செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு சில அறிவாளிகள் கேட்கறாங்க. அந்த அறிவாளிகளுக்கு நான் பதில் சொல்றேன். தேவைப்பட்டா செய்ய வேணும். 1 மட்டும் இல்ல. 2, 3, 4 கூட செய்யணும். தேவைப்பட்டா செய்யணும். அவாய்ட் பண்ண முடியுமா? அவாய்ட் பண்ணு. அவாய்ட் பண்ண முடியலையா? அவாய்ட் பண்ணு. மாற்றங்கள் செஞ்சு தான் ஆகணும். புரியுங்களா? அது. ஸோ அப்ப இந்த மாற்றங்கள் மாறாதது. அது அங்க தான் இருக்கும். நம்ப தான் அதுக்கு தகுந்த மாரி சூழ்நிலையில மாத்திக்கணும். ஏன்? நான் வெற்றி அடையணும். நீங்க வெற்றி அடையணும். நாம் வெற்றி அடையணும். மாற்றம் என்ன? இந்த மாரி பண்ணிட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவிச்சுக்கிட்டேன்யா அப்படின்னீங்கனாக்கா, பாய் பாய். நீங்க கோவிச்சுக்கிட்டீங்கல்ல, பாய் பாய். போயிட்டு வாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
சரிங்களா? விளக்கம் தாங்க கொடுக்க முடியும், ஊட்ட முடியாது. ஓகே, விளக்கம் தான் கொடுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ஒன்றிணைஞ்சு வெற்றி அடைகிறது, அதுதான் நம்மளுடைய இலக்கு. வெற்றி வெற்றி வெற்றி, அதுதான் நம்மளுடைய இலக்கு. அது மட்டும் இல்லாம வின் வின் வின், என்னது வின் வின் வின், அதுதான் நம்மளுடைய மந்திரம். என்னது வெற்றி வெற்றி வெற்றி, இதுதான் நம்மளுடைய மந்திரம். அது என்னது, ஏன் 3 வாட்டி வின்? எல்லாருமே வெற்றியாளர்களா தான் மாறணும். கம்பெனி வெற்றியாளரா மாறணும், நீங்களும் வெற்றியாளரா மாறணும், மற்றவங்களும் வெற்றியாளரா மாறணும். வின் வின் வின், எல்லாரும் வெற்றி. ஆனா உலகத்துல நம்ம என்ன, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஓட்டப்பந்தயம் 1 1 2 3, எக்ஸாம்ல பாஸ் ஃபெயில். அப்ப எல்லா இடத்துலயுமே வெற்றியாளர்களும் வெற்றியாளர்கள் இல்லாமலும் வெற்றியாளர்களும் வெற்றியாளர்கள் இல்லாமல் இதையே படிச்சுட்டு வந்துட்டோம். இந்த இந்த இது இந்த இந்த பாடத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிசினஸ்ல எல்லாரும் வெற்றியாளர்கள் அப்படின்ற கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டாக்கா எல்லாரும் வெற்றியாளர்கள். நம்மளோட ரூல், நம்ம ரூல் ஆஃப் த கேம் என்னன்னா எல்லாரும் வெற்றி அடையணும். அதான் ரூல் ஆஃப் த கேம். ஸோ இந்த ரூல் ஆஃப் கேம் வந்து நிறைய சமயத்துல வந்து நமக்கு புரியாது. ஆனா நம்ம படிக்கணும். படிச்சு 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 அதை புரிஞ்சுக்கணும். ஆல் வின் வின் வின், எவ்ரிபடி இஸ் அ வின்னர். இதை புரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், பின்பற்றவும் செய்யணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கம்பெனியை பத்தி நம்ம நிறைய 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 முறை பேசிட்டோம். ஓகே, நம்மளுடைய டெக்னாலஜி உலக அளவுல வளரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எப்படி கிராப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு வந்து உலகம் பூரா பேசப்படுது, கிராப் வந்து உலகம் பூரா பேசப்படுதோ, அதே மாதிரி ரெமெட்ரான் ஒரு நாள் உலகம் பூரா பேசப்படும். ரைட்? நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் பெண்டோஜோ, டியூட்டர் எக்ஸ், செட்டி எக்ஸ்பர்ட், இது மாதிரியான இந்த நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் பத்தி எல்லாம் உலகம் பூரா ஒரு நாள் பேசப்படும். பிடிஎக்ஸ் எப்படி இன்னைக்கு வந்து பிட்காயின் உலகம் பூரா பேசப்படுதோ, அதே மாதிரி பிடிஎக்ஸும் உலகம் பூரா ஒரு நாள் பேசப்படும் போகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. சரிங்களா? ஸோ ஆகவே ரைட், ஆகவே இன்றைய தலைப்பு ஆக்சுவலி என்னன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை எடுத்து ஆழமா கத்துக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்றது இல்லை. ஆனா அந்த வாய்ப்பும் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பும் இருக்கு. ரைட்? ஸோ pendoproject.org உள்ள போனீங்கன்னாக்கா அத்தனையும் அங்க விளக்கமா எழுதப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அப்போ கல்வி கேள்வி சில சமயங்கள்ல வந்து நம்ம படிச்சு மட்டும் சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா டெக்னிக்கல் சம்பந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேச 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 கேட்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளலாம். ஓகே. ஸோ ஒரு நாள் ரைட், ஒரு நாள் இந்த டெக்னாலஜி உலக அளவுல போகும். ஏன்னா நம்ம டெக்னாலஜி என்ன சொல்றோம், இருட்டான உலகம், இருட்டா இருக்கிற நேரத்துல, இருட்டான உலகம்லாம் இருட்டா இருக்கிற நேரத்துல மக்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துறது குறைவாக இருக்கும். அப்ப அந்த குறைவாக பயன்படுத்துற அல்லது பயன்படுத்தப்படாத கம்ப்யூட்டர்கள் இந்த டே டைம் ஆக்டிவா உள்ள உலகத்துக்கு சப்போர்ட். அப்புறம் இது நைட் ஆகும்பொழுது அந்தாண்ட பக்கம் உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இதுக்கு 3 விஷயங்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. பிளாக் செயின் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் கிரீன் டெக்னாலஜி, இந்த 3. ஸோ இது கண்டிப்பா உலகம் ஒரு நாள் பாராட்டும், பேசும். அதே மாதிரி தான் ஒரு நாள் கிராப்பை பார்த்து சிரிச்சாங்க. டாக்ஸி இவ்வளோ டாக்ஸி போட்டு இவ்வளோ இதெல்லாம் பண்ணி டாக்ஸியே செய்ய முடியலையா, இவனுங்க பண்ணிடுவானுங்களாம். நம்ம காதுல கேட்கலையா ஒரு நாள், முன்பு ஒரு நாள். ஆனா இன்னைக்கு யாரு டாக்ஸி இருக்காங்களா, கிராப் இருக்கா? ஓகே. அதே மாதிரி தான் சென்ட்ரலைஸ் கால் சர்வர் சிஸ்டமும் டீசென்ட்ரலைஸ் சர்வர் சிஸ்டத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ரெமெட்ரான். ஓகே, ரெமெட்ரான் இந்த அப்ளிகேஷனும் கண்டிப்பா உலகம் பேசப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக மாறும். ஓகே. ஸோ அப்ப இதுல
முக்கியம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம இதுல பங்கு எடுக்கும்போது நமக்கும் வெற்றி கிட்டலாம். அல்லது கிட்டாமலும் போகலாம். ஆனா வாய்ப்பு குறைவு. புரியுங்களா? ஆனா நம்ம பங்கே எடுக்கல. அப்ப கிட்டுனா என்ன? கிட்டலன்னா என்ன? உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லாம போச்சே. ஓகே. ஸோ பங்கு எடுக்கிறவங்களுக்கு தானே அந்த 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 வெற்றி கிட்டுதா இல்லையான்ற ஒரு ஒரு வாய்ப்பு. ரைட்? பங்கு எடுக்காதவனுக்கு என்ன என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த டெக்னாலஜிக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா பிடிஎக்ஸ். இந்த பிடிஎக்ஸ் மிக 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 குறைந்த விலையில போய்கிட்டு இருக்கு. இது திரும்பும். இது திரும்பும். ரைட்? ஆகவே ரைட்? அதாவது திரும்பும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல ஒரு வரி வரும். அந்த வரி எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்ல. விடியும் அப்படின்னு முடியும். விடியும். நான் தமிழ் படிச்சேன். விடியும். விடியும்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த விடியறதுக்கு என்ன அது அந்த அர்த்தம் சொல்லல. இத வந்து திண்ணமா சொல்றாங்க. கட்டாயம் டெஃபினட். நாளைக்கு விடியறது வந்து டெஃபினட். புரியுங்களா? அந்த மாதிரி இந்த விலை மாற்றம் அடையும். இந்த மாதிரி இந்த விலை மாற்றம் அடையும். ரைட்? அப்ப இந்த விலை மாற்றம் அடையும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, எப்ப எப்ப எப்பன்றத விட தயாரா இருங்க. தயாரா இருங்க. தயாரா இருங்க. ரைட்? என்னமோ ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அம்மா ஐயர் வர்ற வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது அப்படின்னு. ஓகே? ஐயரு தான் அமாவாசைக்கு காத்திருக்கணும். நீங்க ஐயரு. அமாவாசைக்கு நீங்க தான் காத்திருக்கணும். புரியுங்களா? அம்மா ஐயருக்கு அமாவாசை காத்திருக்காது. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ப தான் வாங்கி பிடிஎக்ஸ வாங்கி தயார் வச்சுக்கிட்டு, நம்ப தான் காத்திருக்கணும். புரியுங்களா? உங்களுக்காக பிடிஎக்ஸ் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. காத்திருக்கவும் காத்திருக்காது. ரைட்? அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு பிடிஎக்ஸ் வந்து எவ்வளவோ கொஞ்சம் வச்சிருக்கிறோம். லெட்ஸ் சே நான் என்னோட என்னோட ஒரு கணிப்பு பிரகாரம் ஒரு 1,000,000 காயின்ஸ வச்சிருக்கிறோம் நம்ம இன்னைக்கு. ஓகே? நாளைக்கு இந்த விலை $1 உயரும் பொழுது, $1 இந்த விலை உயரும்போது, அந்த $1 மதிப்பு என்ன ஆச்சு? 1,000,000 ஆச்சு. கங்ராச்சுலேஷன்ஸ் மில்லியனே. கங்ராச்சுலேஷன்ஸ் மில்லியனே. இந்த கிரிப்டோ உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பணக்காரனா ஆயிருக்காங்க. எத்தனையோ 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 ஆயிரக்கணக்கான மக்கள் பணக்காரனா ஆயிருக்காங்க. ரைட்? இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு. அவருடைய கிரிப்டோவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு. ஒரு 10, 15 நிமிஷத்துல அதை செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு கொடுத்துட்டோன்னே, நானும் எங்கெங்கேயோ போனேங்க. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உண்மை. அந்த அளவுக்கு வந்து நமக்கு கிரிப்டோ பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கு. கிரிப்டோ பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கு. புரியுங்களா? நிறைய பேர், நிறைய பேர், நிறைய பேர், நிறைய பேர் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னாக்கா, ஜெனுவினா இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அ உண்மையா உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னுலாம் முயற்சி போடுறாங்க. இது ஒரு கோடீஸ்வர கம்பெனி இல்லங்க. உண்மை. அது உண்மை. கோடீஸ்வர கம்பெனி இல்ல. அப்படி ஒருவேளை இந்த கம்பெனி கோடீஸ்வர கம்பெனி நீங்க நெனச்ச நேரத்துல அந்த பணம் அப்படி கொட்டுற மாரி இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல ராஜா சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு வாய்ப்பில்ல. நீங்க வந்து ஒரு தொழிலாளியா அங்க இருக்கலாம். வேலைக்காரனா அங்க இருக்கலாம். ஆனா பணக்காரனா ஆவற வாய்ப்பில்ல. இன்னைக்கு இந்த கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்கிறனால தான் உங்களுடைய உதவியும் அவங்களுக்கு தேவைப்படுது. நீங்களும் உதவி பண்ணி, நீங்களும் அந்த வெற்றியில ஒரு பங்காளரா, ஒரு 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 பெனிஃபிஷியரியா ஆக முடியும். புரியுங்களா? இதே இந்த கம்பெனி வந்து பெரிய பணக்கார கம்பெனியா நீங்க நெனைக்கிற மாரி, சில பேர் நெனைக்கிற மாதிரி, அப்படி பணக்கார கம்பெனி நீங்க நெனைச்ச நேரத்துல கொட்டுற மாரி இருந்துச்சுனாக்கா, நீங்க
பிசினஸ்ல பணக்காரன் ஆகிற வாய்ப்பு இங்க இல்லைங்க. உங்களுக்கு உங்களுக்கு இங்க வேலை இல்லை. ஓகே, நீங்க அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. முக்கால்வாசி மெனி ஆஃபர்ஸ்ல ஜென்ரலா சொல்றது வந்து தப்பு. மெனி ஆஃபர்ஸ் ரைட், இங்க நமக்கு அங்க வேலை இல்லை. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கே வேலை இல்லை. ஸோ அப்ப நமக்கு இன்னைக்கு டெக்னாலஜி பத்தி தெரியல, டெக்னிக்கல் பத்தி தெரியல, எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தெரியல, இருந்தாலும் இன்னைக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலன்னு சொன்னாக்கா, நீங்க அதுக்கு மேல எங்க என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க செய்ய முடியும் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அப்ப இந்த விலை உயர்வு, இந்த பிடிஎக்ஸோட விலை உயர்வு நம்மை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. அப்ப நாம் தான் தயாராகணும். ஐயருக்கு அமாவாசை காத்திருக்காது. அப்ப நாம தான், ஐயர் தான் தயாரா ஆகணும். எல்லாத்தையும் ரெடி ஆக்கணும். அமாவாசை வர்றதுக்கு. புரியுங்களா? அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா, நெறைய விஷயங்கள் நம்ம அடைஞ்சிட முடியும். அப்ப எப்படிங்க தயாராவது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரொம்ப சுலபம்யா. ரொம்ப சுலபம். பிடிஎக்ஸ வாங்கி குவிச்சிருங்க. வாங்கி குவிச்சிருங்க. வாங்கி குவிச்சிருங்க. ஓகே? அப்ப எகெயின் வாங்கி குவிச்சோம்னா பணம். நெறைய பேர் வந்து அந்த 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 தயார் நிலையில இல்ல. பிடிஎக்ஸ வாங்கி குவிக்கிற அளவுக்கு அந்த தயார் நிலையில இல்ல. அப்போ ஒரு ஃப்ரீயா நம்ம வந்து அவங்க பிடிஎக்ஸ சேர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தரோம் இன்னைக்கு. எப்படி வந்து இந்த ஃப்ரீயா இந்த பிடிஎக்ஸ நம்ம வந்து சேகரிக்கிறது, ஒரு சின்ன முயற்சியில எப்படி பிடிஎக்ஸ சேகரிக்கிறது அப்படின்ற ஒரு வழிமுறைய நம்ம இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறோம். அந்த வழிமுறைய நம்ம புடிச்சுக்கலாம்ல. புரியுங்களா? அப்ப நமக்கு ரிஸ்க்கும் குறைவு. பந்தயத்திலும் நம்ம இருக்கிறோம். ஓகே. அதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப இன்னைக்கு நம்ம சொல்ல வரோம். அப்ப இன்னைக்கு இந்த கம்பெனி என்ன சொல்லுச்சுனாக்கா, பிடிஎக்ஸ் தான் முதன்மை. இந்த கம்பெனிக்கு மெயின் அந்த அந்த மெயின் நாடி என்னது? பிடிஎக்ஸ் தான் மெயின் நாடி. ஓகே. அப்ப இந்த பிடிஎக்ஸ் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச்லலாம் போயிருச்சு. இனிமேல் தான் போகணுன்ற அவசியம் இல்ல. 3 0ல இருக்கு. வாய்ப்பு யாரெல்லாம் வந்து பிடிஎக்ஸ சேகரிச்சுக்கிட்டீங்களோ, நீங்க எல்லாரும் தான் இந்த கம்பெனியோடைய முதலாளிகள். நீங்க எல்லாரும் தான் இந்த கம்பெனியுடைய முதலாளிகள். அப்ப நம்ம எல்லாம் அந்த கம்பெனியோட பிடிஎக்ஸ் ஓனரா இருக்கும் பொழுது, ஓகே, இந்த பிடிஎக்ஸ் தான் நம்ம எல்லாருமே வந்து அது மேல வரதுக்கு முயற்சிக்கு உதவி செய்யும் பொழுது, கண்டிப்பா மேல வந்து தாங்களா ஆகணும். அ கண்டிப்பா மேல வந்து தானே ஆகணும். நம்ப தானே, நம்ம எல்லாரும் தானே. சோ இத புரிஞ்சுக்கணும். ஓகே, இத புரிஞ்சுக்கணும். சோ எல்லாம் ரெடியா இருக்கு. நான் வந்து கோலாட்டம் ஆடணும்னு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா, இல்லங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் இன் எ ராங் பிளேஸ். யூ ஆர் இன் த ராங் பிளேஸ். நம்பலாம் தான் உருவாக்கணும். நம்பலாம் தான் உருவாக்கணும். உங்களோட கான்ட்ரிபியூஷனும் தேவைப்படுது. ஓகே, ரைட். நவ் சோ அப்ப இந்த இந்த ஸ்ட்ரக்சர புரிஞ்சுக்கிட்டோம். நம்ப தான் இந்த கம்பெனிக்கு ஓனரா மாறிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பிடிஎக்ஸ வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கம்பெனிக்கு ஓனரா மாறிக்கிட்டு இருக்கிறோம். சோ அந்த கம்பெனிக்கு நெறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. இத பத்திலாம் கம்பெனி வந்து நெறைய ஆ அ மீட்டிங்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்? நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படிங்க என்னங்க ஃப்ரீ பிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது, ரைட்? ஆ நான் சொல்றேன். ஓகே. அதுக்கு முன்னதால ரைட்? அதுக்கு முன்னதால இது வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. இது வந்து ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருட்பெரும் வாய்ப்பு. ரைட்? நம்ம குட்டியா வாங்கி வைக்கிறது அப்படியே பெருசாக, பெருசாக, பெருசாக நம்ம சந்தோஷம் அடையும். ஓகே. இவ்வளோ நாள் கிரிப்டோ வாய்ப்புலாம் இருக்கு. என்னென்னமோ கிரிப்டோ கரன்சி இருக்கு. ஆனா, அந்த கிரிப்டோ கரன்சில என்னதான் அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. புரியுங்களா? இன்னைக்கு நம்ப இவங்களோட சேர்ந்து வளர்றோம். இதுதான் வித்தியாசம். ஓகே. ஆல்ரைட். சோ நவ் நேத்து நான் ஆங்கிலத்துல சொல்லும்பொழுது ரைட். சோ
ஒரு வித்தியாசம், ஒரு கம்பேரிசன். கிரிப்டோ கரன்சிக்கு வந்து கிரிப்டோ கரன்சி தான் அதோட லைஃப் ஸ்ட்ரீம். அது அந்த நார்மல் கார்பரேஷன்ஸ்க்கு, கம்பெனிக்கு வந்து அதோட லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து பிரைவேட் லிமிடெட் பிடிஇன்னு சொல்லுவாங்கல்ல, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு வந்து அதோட ஷேர்ஸ் தான் அதோட லைஃப். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த கம்பெனியோட பிடிஎக்ஸை சேகரிக்க இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம கையில் வந்து சேருதுன்னு அர்த்தம். இதுதான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? ஓகே, நான் எப்படி ஃப்ரீயா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ரைட், 3 லெவல், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, 3 லெவலுக்கு உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎக்ஸ் இன்னைக்கு எப்படி பெறுறது? குறைவா ஒரு வாய்ப்பு இருக்கு, நடுத்தரமா ஒரு வாய்ப்பு இருக்கு, பெரிய மெகா வாய்ப்பு ஒன்று இருக்கு. 3 வாய்ப்பு. உங்களுக்கு எந்த வாய்ப்பு வசதியா இருக்கோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரைட்? ஓகே. 1வது வாய்ப்பு, இந்த கம்பெனியோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வாங்குங்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் இன்னைக்கு நம்ம ஒன்று கூடி இருக்கிற இந்த 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 நிகழ்ச்சியோட ப்ராடக்ட். இந்த இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து ரெமெட்ரானா இல்ல, பெண்டோ ப்ராஜெக்டோட டியூட்டர் எக்ஸா இல்ல, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ப்ராடக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ப்ராடக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட விலை $150. இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு $10 ஃபீஸ் வேணும். யூவிடின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ஸ் டு $10 ஈக்குவல் டு 10 USDT, நம்மளுடைய யூனிவர்சல் காயின். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நீங்க வாங்குனீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னாக்கா 100 நாள் சென்ற பிறகு அந்த $150 உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிரும். அந்த திரும்ப எடுத்துக்கிட்ட அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட அந்த வேல்யூவை நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். திரும்பவும் நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். திரும்பவும் 100 நாள் முடிஞ்சிட்டோன்னே திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். திரும்பவும் 100 நாள் முடிஞ்சுன்னா திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் சரி, நீங்க ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணினதுக்கு 100 நாள் சென்று அந்த காசை எடுத்துட்ட பிறகு 40 நாள், அதாவது 140 நாள் இன் டோட்டல், 100 பிளஸ் 40 மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு $75 உள்ள ஈக்குவலன்ஸ் டு அமௌண்ட் பிடிஎக்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பிடிஎக்ஸோட வேல்யூ வந்து volatile இருக்கு, மேலே கீழே போகும். புரியுங்களா? ஸோ அப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னங்க நான் இன்னைக்கு வாங்கிட்ட பிறகு விலை கீழே போயிடுச்சு, அப்ப விலை மேலே போனாக்கா வேண்டாம் சொல்லிடுறீங்களா? கூட வந்த காசுலாம் திரும்ப கொடுத்துருவீங்களா? வாலட்டாலிட்டி இருக்கிறதுனால தாங்க அது ட்ரேட் பண்ணப்படுது. அந்த வாலட்டாலிட்டி இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுல இட் கம்ஸ் இன் அஸ் அ பேக்கேஜ். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, ரைட், இந்த $75 கிடைக்கிற பிடிஎக்ஸ, இந்த கம்பெனியோட எதிர்காலத்தை பத்தி நான் இப்பதான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னேன். அதை கருதி அக்யூமுலேட், சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. அக்யூமுலேட் பண்ணுங்க. ஒரு வாட்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, 100 நாள் முடிஞ்சு $75 கிடைச்சிச்சு, சேர்த்து வச்சுங்க. 2வது வாட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்க, 100 நாள் முடிஞ்சு 75 வந்துச்சு, சேர்த்து வச்சுங்க. 3வது வாட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்க, $75 வந்துச்சு, சேர்த்து வச்சுங்க. அப்ப ஒரு வருடத்துல 1 இயருக்கு 4 வாட்டி நீங்க வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். 100 நாள் 100 நாள் 100 நாள், 300வது நாள் இன்வெஸ்ட் பண்ணது 400வது நாள் முடியும். 4 சைக்கிள், 4 சைக்கிளுக்கு 4 வாட்டி 75 75 75 உங்களுக்கு கிடைக்கும். அப்ப $300 நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த $300 பிடிஎக்ஸை சேகரிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். புரியுங்களா?
ஏன்னா இன்னைக்கு $75 வந்து நீங்க கேஷ் அவுட் பண்ணும்போது எவ்வளவு கையில வருமோ அவ்வளவுதான் வரும். ரைட்? அதை எடுத்து நீங்க போய் 1 நாள், 2 நாள், 1 நாள் நமக்கு இருக்கிற செலவெல்லாம் முடிச்சுட்டோன்னு சொன்னாக்கா, நமக்கு அப்புறம் என்ன இருக்கு எதிர்காலம்? ஓகே. ஸோ, அப்ப இந்த வர்ற இந்த இந்த காயின்ஸ நம்ம வந்து சேகரிச்சு, சேகரிச்சு வச்சிருக்கோம். எதுக்கு? நாளைக்கு சடன் சேஞ்ச் வரும்பொழுது, நீங்க பலனாளியா மாறிருவீங்க. வெற்றியாளரா மாறிருவீங்க. புரியுங்களா? இது நம்பர் 1 3 லெவல் சொன்னப்ப. குறைஞ்சது, நடுத்தரம், பெருசு. இந்த குறைஞ்சது. இதான் குறைஞ்சது. ஓகே. இந்த இதுக்குள்ள வந்தவங்க கம்பெனியோடைய ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க ஒரு 3 பேர் டைரக்ட்டா அறிமுகப்படுத்த முடியுமா? நீங்க ஒவ்வொருத்தரும் 3 பேர் அறிமுகப்படுத்த முடியுமா? அப்ப நீங்க கொண்டு வந்த இவரும் ஒரு 3 பேர அறிமுகப்படுத்த முடியுமா? 3, 3, 3. ஓகே. அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது, நம்ம இப்ப என்ன செய்றோம்? இந்த கம்பெனிக்கு தேவைப்படுற கம்யூனிட்டி பில்டிங் மக்கள சேர்க்கிறோம். இந்த கம்பெனி வந்து ஒரு 2,00,000 மக்கள எதிர்பார்த்து இன்னைக்கு இந்த இந்த வேலைய தொடங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த மக்கள் சேர்ற இந்த வழியில யாரெல்லாம் இந்த இத பயன்படுத்துறீங்களோ, இதில பங்கு எடுக்கிறீங்களோ, 3 பிளஸ் குறைஞ்சபட்சம் 6 இருக்கணும். 9 இருக்க வேண்டிய இடத்துல 3, 3, 3 9 இருக்க வேண்டிய இடத்துல குறைஞ்சது ஒரு 6 பேர் 3 பிளஸ் 6 இருந்தாங்கனாக்கா, உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு பெனிஃபிட் 100வது நாள் உங்களுடைய 150 கொடுத்துட்டாங்க. 120வது நாளே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு $75 கிடைக்கும். இந்த 140 டேஸ்ல உள்ளது வந்து ஸ்டாண்டர்ட். அது எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த 3 பிளஸ் 6 செஞ்சவங்களுக்கெல்லாம் இது மேற்கொண்டு கிடைக்கும். அப்ப இந்த கம்யூனிட்டி பில்டிங்ல ஈடுபடுறவங்களுக்கு டபுள் அமௌண்ட் கிடைக்குது. கம்யூனிட்டில ஈடுபடாதவங்களுக்கு சிங்கிள் அமௌண்ட் கிடைக்குது. அப்ப கம்யூனிட்டில ஈடுபட்டவங்களுக்கு இப்ப லைக் 4 சைக்கிள்னாக்கா ஈடுபட்டவங்களுக்கு 75 பிளஸ் 75, 75 பிளஸ் 75 150 ஒரு வாட்டிக்கு 4 வாட்டிக்கு என்ன ஆச்சு? 600 ஆச்சு. ஈடுபடாதவங்களுக்கு 75 டைம்ஸ் 4 300 ஆச்சு. இதுதாங்க வித்தியாசம். அப்ப குறைஞ்சபட்சம் $300 நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ள $300க்குள்ள பிடிஎக்ஸ நம்ம சேகரிக்கலாம். இந்த சின்ன ஒரு பங்கு எடுப்பின் மூலமாக 6,00,000 சாரி $600க்குள்ள பிடிஎக்ஸ நம்ம சேகரிக்க வாய்ப்பு. அப்ப இந்த இந்த சொன்னேன் இல்லைங்களா? ஏறத்தாழ நமக்கு வந்து 2,00,000 மக்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத நம்ம ஒரு 2 இயர்ஸ்ல செய் செய் செய்து முடிக்க ஒரு ஒரு கணிப்பு இருக்கு. ஓகே. ஒரு 2 வருஷத்துல நம்ம இத அடைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கு. அப்ப ஒரு 2 இயர்ஸ்ல நம்ம வந்து இத அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த 2 இயர்ஸ்க்கு $150 ஒரு 8 சைக்கிள். அப்ப ஏறத்தாழ ஒரு 6 to 8 சைக்கிள்ஸ் நம்ம திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி, அந்த வந்த வருமானத்த நம்ப ஆ பிடிஎக்ஸ் ஆக மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஓகே. சரி. ஒரு நாள், ஒரு காலத்துல பிட்காயின் வந்துச்சு. வாங்கு, வாங்கு, பாய், பாய், பாய் தானே சொன்னாங்க. இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில எத்தன பேர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு? ஓகே. அப்புறம் ஆ பிட் பிட்கிளாப் வந்துச்சு. இந்த பிட்கிளாப் வரும்போது இதே மாதிரி ஒரு வாய்ப்பு குடுக்கப்பட்டுச்சு. இந்த பிட்கிளாப் வரும்பொழுது இதே மாதிரி ஒரு வாய்ப்பு குடுக்கப்பட்டுச்சு. பட் பிட்கிளாப் ஒரு காலகட்டத்துல நிறுத்திட்டாங்க. அதே தான் நானும் சொல்றேன். இந்த கம்பெனியும் வந்து ஒரு காலகட்டத்துல இந்த மக்கள சேர்க்கிற இந்த இந்த எக்ஸர்சைஸ நிப்பாட்டிறக்கூட வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும். ஓகே. பிடிஎக்ஸ் யாருகிட்ட இருக்கு? உங்ககிட்ட, உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. 3 வாலெட்ஸ் 3 விதமான வாலெட்ஸ் நீங்க காசு எல்பேங்க்ல வச்சுக்கலாம், ப்ரோபீட்ல வச்சுக்கலாம், பெண்டோ வாலெட்ல வச்சுக்கலாம். எந்த வாலெட்ல வச்சுட்டாலும் சரி.
எல்பேங்கில் வச்சுட்டாலும் இந்த கம்பெனி அது உள்ளுக்கு போக முடியாது. ப்ரோபீட்ல வச்சுட்டாலும் இந்த கம்பெனி அது உள்ளுக்கு உங்களுடைய வாலெட்டுக்குள்ள அவங்க கை வைக்கவே முடியாது. பெண்டோ வாலெட்ல வச்சிருந்தாலும் உங்களுடைய வாலெட்டுக்குள்ள இந்த கம்பெனி கை வைக்கவே முடியாது. அத்தனையும் உங்களுடையது, உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்ப இந்த வந்த பிடிஎக்ஸ் எல்லாம் அது உள்ள நீங்க வச்சிருக்கும் போது உங்கள் பணம் உங்கள் கையில் உள்ளது. புரியுங்களா? ரைட். சோ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா ஓகே. சோ எனக்கு புரியல, பரவாயில்ல. உங்களுக்கு சொந்தமா தெரியல. அப்ப நம்ம சொல்றதையாவது கேட்கணும். சொந்தமாவும் தெரியாது, சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்ப யூ டோன்ட் பிலாங் டு திஸ் குரூப். நீங்க இந்த இந்த ஏன்னா நீங்க ஒரு தடைக்கல். அப்ப தடைக்கல் நம்ம என்ன செய்வோம்? படிக்கல் மாதிரி பாய்க்கலாம். அப்படி இல்ல தூக்கி சைட்ல தான் வச்சுட்டு போகணும். வேற என்ன பண்றது? ரைட்? ஓகே. சோ இதுதான் அந்த பிடிஎக்ஸ் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். சோ நாளைக்கு இந்த பிடிஎக்ஸ் வந்து ஒரு $1 வரும்போது நான் சொன்னேன். ஒரு $1 மில்லியன் சம்பாதிச்சுட்டீங்கன்னு அர்த்தம்னு சொன்னேன். சோ இன்னைக்கு இந்த பிடிஎக்ஸோட விலை வந்து குறைவாக இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நாளைக்கு இந்த பிடிஎக்ஸோட விலை மேல போக 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் வாங்குற வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் இல்ல. நீங்க பங்கெடுப்பீங்க. ஆனா அந்த 1 மில்லியன்லாம் வந்து நம்ம கை விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இப்ப என்ன சொல்றது, விலை குறைவு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 10 மில்லியன் காயின்ஸ்காச்சும் நம்ம எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னு சொன்னாக்கா வால்யூம் இஸ் ஸ்பீட். 10 மில்லியன் காயின்ஸ் இருக்கும்போது 001 வரும்போதே நமக்கு 10,000 இருக்கு. ஒரு காசு வரும்போதே 1,00,000 இருக்கு. 10 காசு வரும்போதே 1 மில்லியன் இருக்கு. ஸ்பீட். அப்ப எப்படி இந்த 10 மில்லியனோ அல்லது 100 மில்லியனோ எப்படி அடையிறது? அதுக்கும் கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குறாங்க. எப்படி என்ன வழி சொல்லி தராங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆட்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்க ஒருத்தரை அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு $10 கிடைக்கும். 4 லெவலுக்கு ஓவர் ரைடிங் கிடைக்கும். அதாவது நீங்க ஏ அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு $10 கிடைச்சிச்சு. ஏ பி அறிமுகப்படுத்தும் பொழுது ஏக்கு 10 உங்களுக்கு 3. பி சி அறிமுகப்படுத்தும் போது பிக்கு 10 ஏக்கு 3 உங்களுக்கு 1. அந்த மாதிரி 4 லெவலுக்கு 10, 3, 1, 1 4 லெவலுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஓவர் ரைடிங் கிடைக்கும். ஓகே. இந்த ஓவர் ரைடிங் கமிஷன் மட்டும் USDT வழங்கப்படும். இந்த USDT எந்த கம்பெனிக்கு எந்த வாலெட்டுக்கு வந்தாலும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புரியுங்களா? ஓகே. அடுத்தது ஓகே செகண்ட். இந்த கம்பெனி என்ன நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னாக்கா 12 அதாவது கம்பெனின்றதால நம்மளோட டீம் நம்ம என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னாக்கா ஆல்வேஸ் 12 பேர் எய்ம் பண்ணுங்க. ஓகே. நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு எத்தனை பேர் எய்ம் பண்றோம்? 12 பேரை எய்ம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 12 பேர். இந்த 12 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளோட இணைஞ்சு கொஞ்சம் செயல்படக்கூடிய 12 பேர். நம்மளோட இணைஞ்சு கொஞ்சம் செயல்படக்கூடிய 12 பேர். அப்ப நம்மளோட இணைஞ்சு கொஞ்சம் செயல்படக்கூடிய ஒரு 12 பேரை நம்ம வந்து இணைச்சிட்டோம். அது 12/12 அப்படின்னு ஒரு 4 லெவலுக்கு போகும் பொழுது இந்த ரிஃபரல் ஒரு சைக்கிள் ரிஃபரல்லயே வந்து நம்ம $20,000 மேல சம்பாதிச்சிருப்போம். ஏறத்தாழ 1,00,000 ரிங்கிட். 2 வருஷம் அது பிடிச்சிருந்தாங்க. நமக்கு வந்து 2 இயர்ஸ் ஆச்சு இது அடையிறதுக்குன்னா கூட ஒரு மாசத்துக்கு சராசரியா 4,000 ரிங்கிட் சம்பாதிக்கிறோம். நீங்க சொல்லுங்க 4,000 ரிங்கிட் சம்பாதிக்கிறதுக்கு 12 ஹவர் 13 ஹவர் வேலை செய்யணுமே. இந்த மாசம் 12, 13 ஹவர் வேலை செஞ்சு 4,000 ரிங்கிட் சம்பாதிச்சிட்டோம். அடுத்த மாசம் செய்யலாம் கொடுப்பானா? ஸோ இங்க வந்து நம்ம ஒரு அடித்தளம் அமைக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம 100 நாளுக்கு முடிஞ்சிட்டோன்னே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றோம். 100 நாள்
ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது திரும்பவும் அத்தனை இன்கமும் வரும், 4 லெவலும் திரும்ப வரும், திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி திரும்ப 4 லெவலும் வரும். அப்ப மல்டிபிளா இந்த இன்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தபடியாக நான் ஏன் 12 12 12 அப்படின்னு சொன்னேன்னாக்கா, அந்த ஏர் டிராப், கம்யூனிட்டி பில்டிங் ஏர் டிராப், இந்த மக்களை நம்ம உருவாக்குறோம். என்ன மக்களை உருவாக்குறோம்? 2 லட்சம் மக்களை நம்ம வந்து உருவாக்குறோம். என்னத்துக்குங்க இந்த 2 லட்சம் மக்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கம்பெனி என்ன சொல்றாங்கன்னாக்கா, 1 லட்சம் மக்கள் நம்ம கூட வந்துட்டாவே நாம் பைனான்ஸ்ல கண்ணை மூடிக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் எதுக்கு அப்படின்னா நீங்க வேணா என் கூட ஒரு உங்க லீடருக்கு இமீடியட்டா ஒரு கால் பண்ணி பேசுங்க. அவங்க உங்களுக்கு இன்னும் ஆழமா விளக்கி சொல்லி தருவாங்க. புரியுங்களா? என்னைக்கு பைனான்ஸ்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, இந்த காயினோட லெவல் வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎக்ஸோட லெவலு வேற லெவல். ஓகே, ஸோ அந்த வாய்ப்புக்காக தான் வந்து இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி பில்டிங் எக்ஸசைஸ் இந்த கம்பெனி செய்யறாங்க. ஓகே, ஆல்ரைட். அப்ப இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க ஒரு 12 பேரை படுத்துங்க, உங்களுக்கு நன்மை கூட கிடைக்கும். என்ன நன்மைங்க கூட கிடைக்கும் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி பில்டிங் பெனிஃபிட் வந்து 4 லெவலுக்கு கொடுக்குறாங்க. லெவல் 1, 2, 3, 4 கொடுக்குறாங்க. லெவல் 1க்கு $3, லெவல் 2க்கு 375, லெவல் 3க்கு 375, லெவல் 4க்கு 450. உங்களுக்கு இந்த பணம் வேணும்னாக்கா நீங்க டைரக்டா 12 பேரை அறிமுகப்படுத்தி இருக்கணும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 3 பேர் உங்க கூட இருந்தாங்கன்னாக்கா லெவல் 1 நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்க. யாரெல்லாம் உங்க கூட வராங்களோ உங்களுக்கு $10 ரிஃபரல் கமிஷன் கிடைச்சிச்சு, பிளஸ் மேற்கொண்டு 3 கிடைக்கும். யாரெல்லாம் லெவல் 2ல வராங்களோ உங்களுக்கு $3 வந்து ரிஃபரல் இன்கம் வரும், மேற்கொண்டு ஒரு $3.75 இருக்கு. எப்ப கிடைக்கும்? நீங்க 6 பேரை டைரக்டா அறிமுகப்படுத்தி இருந்தால். நீங்க 6 பேரை டைரக்டா அறிமுகப்படுத்தல, உங்களுக்கு லெவல் 2ல போய்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்காங்க ஆளு, உங்களுக்கு அந்த 375 கிடைக்காது. அந்த $3 மட்டும் கிடைக்கும் அந்த ரிஃபரல் கமிஷன். நம்மளோட ரிஃபரல் கமிஷன் லெவல் 3க்கு $1. நீங்க 9 பேரை டைரக்டா சேர்த்துருந்தீங்கன்னா லெவல் 3ல இன்னும் ஒரு மேற்கொண்டு பிளஸ் 375 கிடைக்கும். லெவல் 4ல நம்மளோட ரிஃபரல் கமிஷன் வந்து $1, மேற்கொண்டு ஒரு பிளஸ் 450 கிடைக்கும். எப்ப? உங்களுக்கு 12 பேர் டைரக்டாக உங்களுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். அப்ப 12 பேரை நீங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 4 லெவலுக்கு உள்ள ஏர் டிராப் கிடைக்கும். அப்ப இந்த 4 லெவலுக்கு நமக்கு ஏர் டிராப் வேணும்னா எல்லாரும் 12 12 12 12 12. இதை நீங்க அவங்ககிட்ட ஏன் 12ன்றத வந்து நம்மளோட டவுன்ல எனக்கு விளக்கி சொல்லணும்னு சொன்னாக்கா, அழகா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா, எல்லாரும் அந்த 12 கொண்டு வரக்கூடிய பலம் இருக்குங்க. எல்லாருக்கும் அந்த 12 கொண்டு வரக்கூடிய பலம் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்பட்டா நீங்க இருக்கிறீங்க சார் லீடர் டு சப்போர்ட் தேம். உங்களுக்கு மேல உங்க அப்ளைன் இருக்காங்க டு சப்போர்ட் தேம். அந்த அப்ளைனுக்கும் கம்பெனி வந்து ஒரு லாக் வச்சிருக்காங்க. இறங்கி தான் வேலை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் வச்சிருக்காங்க. அதனால அப்ளைனும் வருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுங்களா? இது நம்மளுடைய 2வது வருமானம். நீங்க இந்த இந்த சொன்னல அந்த ரிஃபரல் கமிஷன் 20,000. நீங்க எப்ப உங்களுக்கு 20,000 சொல்லி அந்த ரிஃபரல் கமிஷன் குவாலிஃபை பண்றீங்களோ, அதே நேரத்துல உங்களுக்கு ஏர் டிராப்பும் 1 லட்சத்துக்கு மேல ஏர் டிராப்பும் கிடைக்கும். ஒரு சைக்கிளுக்கு 100 நாள் ஒரு சைக்கிள், 100 நாள் ஒரு சைக்கிள். அப்ப இதுவும் ரிப்பீட்டடா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். லட்சக்கணக்கில் நீங்க வந்து இதன் மூலமாக சம்பாதிப்பீங்க. அப்ப லட்சக்கணக்கா இது மூலமா நீங்க சம்பாதிக்கும் பொழுது, இப்ப காடி வாங்குங்க, வீடு வாங்குங்க, பேங்க் பேலன்ஸ் பெருசா வச்சுக்குங்க, நிறைய பிடிஎக்ஸ், மில்லியன் கணக்குல பிடிஎக்ஸ் வாங்குங்க, லைஃப் ஸ்டைலை வளர்த்துக்குங்க. அந்த $150 பிடிஎக்ஸை போட்டுட்டு அதுல நம்ம லைஃப் ஸ்டைலை வளர்க்கணும்னு நினைக்கிறது வந்து தட்ஸ் நாட். அது நம்ம ப்ராடக்ட், அந்த பிடிஎக்ஸ் பேஸ், அதான் பேஸ். புரியுங்களா? இங்க தான் நம்மளுடைய
பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுதான் நம்மளோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடியதை சேர்த்துக்குங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த பிசினஸ் வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நான் சொன்னேன். ஒரு 1.5 இயர்ஸ் to 2 இயர்ஸ்ல இத முடிச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு நாள் வாய்ப்பு இருக்கு? ஒரு 1.5லிருந்து 2 வருஷம் வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை நம்ம எப்படி கவனமா பயன்படுத்திக்கணும்? எவ்வளவு கவனமா பயன்படுத்திக்கணும்? சொல்லுங்க. அப்ப இந்த வாய்ப்பை நம்ம அவ்வளவு கவனமா பயன்படுத்திக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்கா, மார்னிங், ஈவினிங், நைட்டு எல்லாமே நமக்கு வந்து இந்த சிந்தனை, இந்த சிந்தனை, இந்த சிந்தனையா இருந்தா தாங்க, இதே சிந்தனையில இருந்தா தாங்க, இவன் நம்மள தேடி வருவான். கரெக்ட்? எப்பயோ ஆடிக்கு, அமாவாசைக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா, ஆனா பணக்காரன் ஆயிரணும்னு சொன்னாக்கா, எப்படி? எப்படி? எனக்கும் தெரியல. எனக்கும் தெரியல. சோ நம்ம செய்யற வேலைக்கு 10 ஹவர், 12 ஹவர் குடுக்குறோம். அதுல எவ்வளவு வருமானம் வருதுன்னு தெரியுது. அதுல வந்து நம்ம மில்லியனரா ஆக முடியாது. பெரிய பணக்காரனா ஆக முடியாதுன்னு தெரியுது. சத்தியமா தெரியுது. ஆனா வேற எதையும் முழுமையா முழு ஈடுபாடோடயும் செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா, ஏன் நீங்க வந்து பணக்காரன் ஆவணும்? என்ன செஞ்சீங்க? என்ன குடுத்தீங்க? நம்ம எம்ஜிஆர் பாட்டு படிச்சாரு. "நாடு என்ன செய்தது நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சாரு. அது வந்து நாடுக்கு மட்டும் இல்லங்க. இந்த மாரி நிறுவனத்துக்கும் பொருந்தும். நம்ப எத கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோமோ, அதையும் எல்லாத்துக்குமே அது பொருந்தும். நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன குடுத்தீங்க? see another thing என்னன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ரொம்ப வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னாக்கா, பயம், ஸ்கேட், பயம், ஃபியர். என்ன ஃபியர்னாக்கா, நம்ம அவங்க போட்ட காசு என்ன ஆயிருமோ? என்ன ஆயிரும்? என்ன ஆயிருமோ? என்ன ஆயிரும்? என்ன ஆயிருமோ? நீங்க முதல்ல சேர்க்கும்போதே அவங்கட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த 800 வெள்ளி ஒருவேள காணாம போச்சுன்னா, செத்து போயிரும்னு நெனச்சுன்னா, ஐயா தயவு செஞ்சு வராதீங்க. ஏன்னா $26,000,000 செலவு பண்ண ஒரு கம்பெனி கூட நீங்க வந்து தொடர்பு வைக்கிறீங்க. இவ்ளோ பெரிய டெக்னாலஜிய வந்து உருவாக்கி உலகம் பூரா ராத்திரி பகல் எத்தன மீட்டிங்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஓடிக்கிட்டு இருக்கு. அத வந்து நம்ம கொச்சப்படுத்தக் கூடாது. ஏன் கொச்சப்படுத்தக்கூடாது? என்னங்க கொச்சப்படுத்துறேன்னு சொல்றீங்க? அப்டின்னாக்கா, ஸ்கேம் கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கேம வந்து 800 வெள்ளி குடுக்குறீங்களா? குடு குடு குடுன்னுவான். ஆனா உனக்கு சின்ன பெர்சன்டேஜ் தான் குடுப்பேன் தெரியுமான்னுவான். 8,000 வெள்ளி கொண்டு வா. உனக்கு கொஞ்சம் பெரிய பெர்சன்டேஜ் குடுக்குறேன்னு சொல்லுவான். 80,000 வெள்ளி கொண்டு வந்தா ஃபேன்டாஸ்டிக் உனக்கு ஒரு உனக்கு உனக்கு ஒரு ஆ நல்ல இடம், நல்ல பொசிஷன் குடுத்து உனக்கு இவ்ளோ பெர்சன்டேஜ் இவ்ளோ சலுகைகள் குடுக்குறேன்னு சொல்லுவான். வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லுவான். ஆமா உங்ககிட்ட 80,000 வெள்ளி வாங்கிட்டு 5,000 வெள்ளிக்கு அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அவனுக்கு என்ன கஷ்டமா? 8,00,000 வெள்ளி கொண்டு வர முடியுமா? கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வரைக்கும் பல்லக்கு அனுப்பி உங்கள ஏத்திட்டு வருவான். இதுதாங்க ஸ்கேம். இங்க வந்து 2 விஷயம் ஒன்றடையுது. என்னது? என்தைசிங்ன்னா என்னது? உங்கள உசுப்பேத்துறது. பெருசா கொண்டாந்தா பெருசா நல்லா இருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு? கிரீட், ஹலோபா, பேராசை. இது 2ம் ஒண்ணா சேரும்போது என்னாச்சு? அது ஸ்கேம். இப்ப நம்ம வந்து திரும்ப, 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 திரும்ப என்ன சொல்றோம்? ஒரு $150 பிளஸ் 10 $160 ஏறத்தாழ ஒரு 800 ரிங்கிட். அவ்வளவுதானே? ஓகே. இதையும் வந்து நம்ம பேய பார்க்கிற மாரி பார்த்தோம்ன்னு சொன்னாக்கா, அப்புறம் பேய்க்கு என்னதான் மதிப்பு இருக்கு? சொல்லுங்க. see நீங்க இவ்ளோ பெரிய பொருளாதாரத்திலருந்து இவ்ளோ பெரிய பொருளாதாரத்துக்கு உருமாறணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப நீங்க ஒரு லீடர்ஷிப் எடுக்க மாட்டீங்களா? ஒரு தலைவர் மாரி ஒரு 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 பொறுப்பு எடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க.
இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? நீங்க அந்த பொறுப்பு எடுத்து அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீங்க ஷோல்டர் பண்ணதுனால தானே இவ்வளவு பெரிய சக்சஸ் வருது உங்களுக்கு. திங்க் ரைட். சரி, மூன்றாவதாக இன்னொரு வாய்ப்பும் நம்ம கம்பெனி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. என்ன அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க கொண்டு வந்த அந்த 12 பேருக்கிட்ட இருந்து எல்லாரும் ஒரு யூனிட் தான் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் 1 யூனிட் தான் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு 10% அவங்களோட வருமானம் எவ்வளவு வருமானம் எடுக்க போறாங்க? $75 எக்ஸ்ட்ரா எடுக்க போறாங்கல்ல. அந்த $75 100ஆல வகுத்து அத 10% பெருக்குனாக்கா, அந்த 12 பேருகிட்ட இருந்து உங்களுக்கு டெய்லி 90 காசு கிடைக்கும். எவ்ரி டே 90 காசு. 10 நாளைக்கு $9 கிடைக்கும். 20 நாளைக்கு $18 கிடைக்கும். 30 நாளைக்கு $27 கிடைக்கும். நீங்க கொஞ்சம் முன்ன கொண்டு வந்தாலும் ஒரு $30 கிடைக்கும். $30 100 சொச்சம் ரிங்கிட் எவ்ரி மந்த். அதுவே ஒரு $100 இருக்கு. இந்த 12 பேர் மூலமா 144 வந்தாங்க. அவங்க எடுக்க போற வருமானத்துல இருந்து உங்களுக்கு 8% டெய்லி. டெய்லி உங்களுக்கு $8.64 காசு. அப்படின்னா 2ம் சேர்த்தா ஏறத்தாழ $10 ஒரு நாளுக்கு. ஒரு நாளைக்கு 40 ரிங்கிட் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்? நீங்க இந்த 12 பேர கொண்டு வந்து அந்த 12 பேருக்கும் இறங்கி உதவி பண்றீங்க. அதனால தான் உங்களுக்கு இது வருமானம் வருது. ஓகே. அந்த 144 மூலமா 1728ல அவங்க எடுக்கிற வருமானத்துல இருந்து உங்களுக்கு 6% கொடுக்குறாங்க. டெய்லி உங்களுக்கு $77 பிளஸ் பண்ணீங்கன்னா $87 நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஓகே. நான் வந்து இன்னைக்கு உங்க மனசோட பேசிக்கிட்டு இருக்கேங்க. உங்ககிட்ட பேசுறேன். உங்க மனசோட பேசிக்கிட்டு. மனசாட்சியோட கேளுங்க. ஏன்னா, நம்ம எல்லாரும் இந்த போட்டியில கலந்துக்கிறோம். வின், வின், வின். எல்லாரும் வெற்றி அடையணும். நீ தோத்து நான் வெற்றி இல்ல. அந்த வெற்றி நமக்கு வேண்டாம். எல்லாரும் வெற்றி அடையணும். எந்தெந்த லெவல்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோமோ, அந்தந்த லெவல்ல அவ்வளவு அளவுக்கு நீங்க வெற்றியாளரா மாறணும். வின், வின், வின். இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல எல்லா ட்ரெய்னிங்ஸும் வந்து வின், வின், வின் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து அந்த அந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து புரியல. நமக்கு அது வரைக்கும் படிக்கல. நம்ம வந்து அந்த மாரி படிக்கல. அங்க வந்து மேலுக்கு வந்தவங்க தான் வின்னரு. பாஸ் பண்ணவங்க தான் வின்னரு. இங்க வந்து அப்படி கிடையாது. எல்லாரும் வின்னரு. நம்ம 100 பேர் ஓடுறோம். 1வது வந்தவனுக்கு வேகமா ஓடுறவனுக்கு கூட கிடைக்கும். கடைசியா மெதுவா போனவனுக்கு குறைவா கிடைக்கும். ஆனா எல்லாரும் வின்னர்கள் தான். எல்லாருக்கும் மன்னர்கள் தான். புரியுங்களா? அது மாதிரி இந்த 4 லெவல பில்ட் பண்ணும்போது ஒரு நாள் ஒன்றுக்கு $700க்கு மேல நமக்கு வருமானமாக வந்துகிட்டு இருக்கும். காடி வாங்குங்க, வீடு வாங்குங்க, பெரிய பேங்க் பேலன்ஸ உருவாக்குங்க. நிறைய மில்லியன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பிடிஎக்ஸ வாங்கி இந்த கம்பெனில ஒரு பெரிய நிலையில உருவாக்குங்க. புரியுதா? இதுதான் வந்து பிசினஸ். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட். புரியுதா? ஒரு சின்ன பகுதி தான் அது. இதுதான் பிசினஸ். இந்த பிசினஸ்ல வந்து இத பத்தி நம்ம எவ்வளவு பேர்கிட்ட பேச முடியும் பேசுங்க. அதே சமயத்துல நம்மள சுத்தி ஒரு குறைந்தபட்சம் 100 பேர உருவாக்குங்க. என்ன 100 பேரு? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க ஆக்டிவா நம்ம கூட இன்வால்வ் பண்ணல. சில பேரு கொஞ்சம் ஆக்டிவ் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. ஆனா பெரிய ஆக்டிவா இல்ல. சில பேருனால ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்ல. உங்களுக்கு நிறைய பிடிஎக்ஸ் கிடைக்குது. நிறைய பிடிஎக்ஸ் கிடைக்குது. இத என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சப்ளை பண்ணுங்க. பிடிஎக்ஸ பத்தி விளக்கம் குடுத்து டெய்லி ஒரு 20 ரிங்கிட்டோ, 30 ரிங்கிட்டோ, 10 ரிங்கிட்டுக்கோ
அல்லது மாசம் மாசம் ஒரு 10-20 ரிங்கிட்டுக்கு பிடிஎக்ஸ் அட்லீஸ்ட் அந்த லெவல்லையாவது வாங்கி சேர்த்து வைங்க அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற பிடிஎக்ஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு மீதத்தை இந்த மாதிரி இந்த 100 பேருக்கு மாசம் மாசம் சப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கும் ஒரு ரிங்கிட் வருமானம் ஒரு சைட்ல வர ஆரம்பிக்கும். ஏன்னாக்கா பிடிஎக்ஸை நேரடியாக எல்பேங்க்ல போய் வாங்கிக்கலாம், பிடிஎக்ஸ்ல போய் ப்ரோபீட்ல போய் வாங்கிக்கலாம். ஆனா அவங்க போய் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு வாங்க தெரியாது. கேரண்டி பண்றேன் உங்களுக்கு, 10 பேர்ல 9 பேர்னால வாங்க தெரியாது. அப்படியே ஒரு 10 ரிங்கிட்ட போய் அவங்க வாங்கணும்னு சொன்னா எல்பேங்க் வந்து அவங்கள தூரமா அவங்க வரும்போதே கதவு சாத்திடுவான், முடியாதுடான்ட்டு. குறைஞ்சபட்சம் எல்பேங்க் உள்ள நீங்க போறீங்கன்னா ஒரு $100 தான் போகணும். 10 ரிங்கிட் 20 ரிங்கிட்லாம் forget about it. ரைட்? அதை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் நீங்க வாங்குறதுக்குள்ள நிறைய நிறைய ஹேர்டல்ஸ் இருக்கு. ஸோ அப்ப ஆளுங்க செய்ய மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம் உங்ககிட்ட, சிரமம் வேண்டாங்க, இந்தா என்னோட ரிங்கிட்டுக்கு அக்கௌண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு உடனே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன். ஒவ்வொருத்தரும் நம்ம லீடர்ஸ், நல்ல லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேரை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா கண்ணா கொஞ்ச நாள்ல பிடிஎக்ஸ் திரும்பிடும். ஸோ நான் தான் சொல்றேன், பிடிஎக்ஸை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாட்டை நம்ம கிட்ட இருக்கு, வேப்பிலை நம்ம கிட்ட இருக்கு, நம்ம அதை வேப்பிலை அடிச்சு மேல கொண்டு வர முடியும். இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். புரியுங்களா? ஸோ இப்பதான் இந்த மே மாசம் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணி இந்த சேஞ்சஸ்லாம் அடாப்ட் பண்ணிட்டு வரோம். புரியுதா? அதுக்குள்ள அதுக்குள்ள வருதுன்றாதீங்க. நத்திங், ரைட்? எவ்ரி திங் இஸ் இன் ஆர்டர். ஸோ ஏன் அந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே தான் வரேன் உங்ககிட்ட. 26 மில்லியன் செலவு பண்ணி கொண்டு வந்த கம்பெனி. ஸோ எங்க லெஃப்ட்ல வளையணுமோ அங்க லெஃப்ட்ல வளைவாங்க, எங்க ரைட்ல வளையணுமோ அங்க ரைட்ல வளைவாங்க, எங்க ஆல்டிடியூட் மாத்தணுமோ அங்க ஆல்டிடியூட் மாத்துவாங்க, எங்க ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அங்க ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் இந்த கம்பெனி நீண்ட தூரம் நெடுந்தூரம் நல்ல பயணமா இருக்கும். புரியுங்களா? இந்த கம்பெனிக்கு யாரு முதலாளி? நீங்க, நானு, எல்லாரும் முதலாளி. ஸோ அப்ப நம்ம கம்பெனிய ஓட்டுற பைலட்டு கவனமா ஓட்டணுமா இல்லையா? அதுதான். ஓகே, அதுதான். ஸோ இப்ப பாத்துக்குங்க, நமக்கு கிடைச்ச பிடிஎக்ஸ் மேல போனா சந்தோஷம், பெரிய சிரிப்பு, கீழே வந்தா கோபம். என்னங்க அது? எப்படி அது? இதுக்கு பேர் தான் உங்களுடைய லாஜிக்கா? வாலட்டாலிட்டி மேலேயும் போகும் கீழேயும் வரும். ஆனா இட் டசன்ட் மேட்டர். அதுதான் நமக்கு, அந்த நாலேஜ் தான் நமக்கு வேணும். அந்த நாலேஜ் நம்மகிட்ட வந்துச்சுன்னா யூ ஆர் டன். ஓகே, சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைய என்னது பிரசன்டேஷன் சரியா 10ல நிப்பாட்டுறோம். ஸோ நம்மளுடைய மாஸ்டர் கோபால் இன்று நம்மளுடன் இருக்கிறார். அவரை எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷங்க. ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமான மனுஷன். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஃபாஸ் பண்ணி இவன் சொல்லி 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 ஒரு 2000-3000 ரிங்கிட்டுக்குள்ள பிடிஎக்ஸ் மக்கள்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு இருக்காரு. எவ்ரிடே 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 மக்கள்கிட்ட பிடிஎக்ஸ ஒப்படைச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை மட்டும் ஒரு 10 பேர் காப்பி பண்ணிட்டோம்னாக்கா பியூட்டிஃபுல், டன் டன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு, நல்ல லீடர்ஷிப் உள்ள வந்துடும். புரியுங்களா? தென் இன்று திரு அன்பு அவர்கள் மேபி கொஞ்சம் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பிணையங்கள் இன்னைக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்ப இன்னைக்கு மாஸ்டர் கோபால் நம்மளுடன் கொஞ்ச நேரம் அவருடைய அனுபவத்தை, இன்னைக்கு நான் பேசுறதுல ஏதாவது அவரு அதை தொட்டு கொஞ்சம் பேசுவானாக்கா எனக்கு சந்தோஷப்படுவேன். மாஸ்டர் கோபால், நீங்க உங்களை வரவேற்கிறோம். மாஸ்டர் கோபால், ஓ
நில்லுங்க. மேபி நீங்க அன்மியூட் பண்ண முடியாம இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நில்லுங்க. ஏன்னா அவரு நம்ம ஹபீபி வந்து இதுக்கு போயிட்டாரு, முல்லை மீட்டிங்க்கு. அசகோபால், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் பாருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் மாஸ்டர். இன்னைக்கு மாலை வணக்கம். ரொம்ப பேர் வந்துட்டு வெளியாயிட்டாங்க. 26 பேர், 27 பேர், 24 இருக்குங்க. சந்தோஷம். எதுவுமே வந்து செஞ்சா கடைசி இருக்க செய்யணும், பாதியில செய்யக்கூடாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆரம்பத்திலே சொல்றேன்னா, இது வந்து நம்ம வியாபாரம். நம்மளே ஒண்ணு தெரியலன்னா யார்கிட்டயும் பேச முடியாது. இப்ப வந்து மாஸ்டர் ராவ் முதல்ல பேசியிருந்தாரு. எத்தனை பேருக்கு விலங்குலையோ இல்லையோ எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்டு கொஞ்சம் இன்னைக்கு மீட்டிங் போன முதல்ல பேசினேன். நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, விளங்கணும்னு சொல்றேன். இந்த கம்பெனி வந்து இது வந்து நம்ம கம்பெனி. நான் இப்போ சொல்லுவேன், இது நம்ம கம்பெனி. உருவாத பிசினஸ் எதுவுமே இல்லை. நம்மளும் வாழ்க்கையில வந்து எந்த பிள்ளையும் குழந்தைனோட எழுஞ்சி நடக்கல. அதெல்லாம் உளுந்துதான் எழுச்சி வராங்க. உளுந்து எழுத்தான் நடக்கிறோம். அது நார்மல். அப்ப வாழ்க்கையில இதுல பிசினஸ் சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் வந்து இது வந்து கம்பெனி வந்து அவர் சொன்ன மாதிரி இது லட்சாதிபதி கம்பெனி இல்ல, இது வந்து வளர்ற கம்பெனி. அந்த வளர்ற கம்பெனி நம்மள சேர்ந்து வளரலாம். அப்ப நம்மளுக்கு வந்து அது பங்கு இருக்கு, ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிடிஎக்ஸ் சொல்றாரு. ஒரு காலத்துல எனக்கு இந்த பிடிஎக்ஸ் பத்தி அறவே தெரியாது. ஜீரோ பேஸ். அந்த ராவ் பிரகாஷ் இருக்காருல, அவர் தான் இந்த காயினை பத்தி ரொம்ப பேசுவார். இப்படி வாங்கி வச்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது. அவர் தான் ரொம்ப, அவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்குங்க அந்த பிடிஐ பத்தி, காயினை பத்தி புரிஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து அந்த காயினை பத்தி அறவே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து பிடிஎக்ஸ் வந்து 3-4 வாலெட்ல வச்சிருக்கேன். ராவு கட்டி நான் வந்து நினைக்கிறேன் ஒரு $500,000 வச்சிருக்கேன். அவர் வாலெட்லயே. அது வந்து அப்ப நானே ஒரு 3 வாலெட்லயே நான் வந்து பிடிஎக்ஸ் 1 மில்லியன் 600 700 அது பிடிஎக்ஸ் வச்சிருக்கேன். ஆனா அந்த பிடிஎக்ஸ் என்னன்னு சொல்றேன்னா, நம்ம வந்து வியாபாரம் செய்யறோம்ல, நம்மளுக்கு வந்து அப்பப்ப காசு தேவைப்படுது. ஒண்ணு, நம்ம செலவு தேவைப்படுது. எண்ணெய் ஊத்துறோம், கூட்டாளி கூட போறோம், சாப்பிடுறோம், எல்லாம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்ப அந்த பிடிஎக்ஸ் வந்து நான் தினந்தோறும் வந்து குறைஞ்சி மிஞ்சி போனா கூட புசு மலாயில சொல்லுவாங்க, அம்பாரா துறங்கி வித்துருவேன். ஏன் விக்கிறேன்னா, அந்த பிடிஎக்ஸ் வர்றதுல அந்த பிசினஸ் பில்ட் பண்றது அவர் காமிச்சாரு பாத்தீங்க. அந்த ஸ்ட்ரக்சர் காமிச்சாரு பாத்தீங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் வாரம் வரும்போது பிடிஎக்ஸ் வந்து 300-200 பிடிஎக்ஸ் வாங்கி வித்து வச்சுக்குவேன். பாலும் கேட்கும் போது டக்கு நானே கூப்பிட்டு பிடிஎக்ஸ் வாங்கியாச்சா அப்படி அப்போ உடனே டிரான்ஸ்பர் கேஷ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அது ஒரு வருமானம் தெரியுமா? அது நெசமுள்ள ஒரு பெரிய வருமானம். ஆனா நமக்கு தெரியல. அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுன்னு சொல்லுங்களேன், எங்கேயும் நீங்க போயிருவீங்க. நீங்க மண்டையை பற்றி உடைக்கவே மாட்டீங்க. ஆனா நம்ம செய்ய மாட்டோம். இதான் பிரச்சனை. நம்ம செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா, நம்ம நெட்வொர்க் செய்ய மாட்டோம். அவர் சொன்னாரு பாத்தீங்களா, நீ வந்து ஓசியில சம்பாதிக்க போறியா? பிரச்சனை இல்லவா, ஓசியிலே சம்பாதி. தூங்கிக்கிட்டே இரு, போர்வை பார்த்து தூங்கிட்டே இரு. 144 செஞ்சு 75 ஷேர் எடுத்துக்க. அந்த பிடிஎஸையும் எடுத்து போக்கையில போடாத. அதையும் போடு. அதையும் செய்ய மாட்டோம். ஒண்ணு கூட சம்பாதிக்க போறியா? ஒரு 3 பேர் ஸ்பான்சர் பண்ணி 6 பேரை போடு. ஒரு நெட்வொர்க் செய்ய 9 பேரு. அங்க ஒரு அது பிடிஎக்ஸ் வரும்போது உங்க டோட்டல் வந்து மாசம் ஒரு 300 நாள் ஒரு 300 நாள் முடினோட அது பிடிஎக்ஸ் வரும்போது அது ஒரு 300 வருது. அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் காசு. நெட்வொர்க் செய்யும்போது அது காசு. அது வாரம் வரும்போது ஒரு 100-200 வாங்கும் போது இந்த பிடிஎக்ஸ் சேர்த்து வைக்கும் போது நீங்க வந்து அந்த காசு வந்து ரோல் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்க நெட்வொர்க்கும் உருவாக்கலாம். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா வந்து, நான் வந்து நம்மளாம் இங்க இருக்கிற ஒரு பேர் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கம்பெனி. நம்மளாம் ஷேர் பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி. சின்ன ஒலி எடுத்துட்டு வரலாம். சரி, நான் வந்து வரும்போது ராவ் தான் என்னை ஸ்பான்சர் பண்ணாரு. அவரை கேளுங்க, நான் வந்து ஒரு பிடிஎக்ஸ் வந்து 150 தான். அது கூட கம்பெனி கூட சேலஞ்ச் பண்ணாரு. நீ வந்து 12 பேர் எடுத்தோம்னா உனக்கு வந்து ஒரு லாட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு லாட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 12 பேர் எடுத்தோம்னா உடனே 12 பேர் ஒரு லாட் கொடுத்தாங்க. அந்த ஒரு லாட்டை வந்து எத்தனை மடங்கு வாங்கிட்டு அவரே கேளுங்க, உண்மையா போய். அப்ப நான் வந்து 10 லாட் போடல, 15 லாட் போடல, ஒண்ணுமே போடல. ஒரு லாட். அந்த லாட்டை வச்சு இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னா உண்மை. நேற்று வந்து குழுவாங்கள ஒருத்தர் கேட்டாரு. நேற்று பேச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் சொன்னேன், 7 மாசம் ஆச்சு சார் சொன்னேன். 7 மாசம் ஆச்சா? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் ஒண்ணுமே பேசல. வாலெட் திறந்து, ராவ் பக்கத்துல தான் இருக்காரு. நான் வாலெட் காமிச்சேன். $3,000 சம்பாதிச்சிருங்க, கேஷா எடுத்துருக்குன்னு சொன்னேன்.
பிடிஎக்ஸ் கணக்கு பண்ணாத சொன்னேன். இவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் தானே. யூஎஸ்டி திரும்பாங்க, இது வந்து மலேசியா காசு இல்லைன்னு சொன்னேன். யூஎஸ்டி 3000 வரைக்குமே சம்பாதிச்சிட்டீங்க, பிடிஎக்ஸ் தனியா. அப்ப எப்படி நான் சம்பாதிச்சேன்? அப்ப இந்த கம்பெனி வந்து வளருது, நம்மள எல்லாம் சேர்ந்து செஞ்சோமா, இந்த கம்யூனிட்டி வளரும் போத ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஏன் சொல்லுங்க, நம்ம என்னைக்குமே எப்படி சமைக்கிறான்னு போய் நீங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, சத்து போயிருங்க, சாப்பிடவே மாட்டீங்க நீங்க. நீங்க பேசாம மீட்டிங் ஃபாலோ அப் செஞ்சு கொஞ்சம் உழைப்ப போட்டோம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கலா நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் ஆள் ஃபாலோ பண்ண போறாங்க. பழைய கதையை பத்தி பேச வேண்டாம். இப்ப புது செப்டர் திறந்துருச்சு, பிளாக் செயின்ல போயிருச்சு. இப்போ வந்து 100 நாள் வந்து முடிஞ்சா 150 கொடுக்குறாங்க, 140 நாள் செஞ்சா ஒன்னு 75 கொடுக்குறாங்க. அப்படி ஒன்னு நெட்வொர்க் செஞ்சீங்களா 9 போயிட்டீங்களா 75%. அதை பத்தி பேசினா போதும், வேற ஒண்ணும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டாமா, நீ பேசா வீட்டுல இரு, நான் பாட்டு போயிட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணுமா? டெஃபினெட்லி நம்ம இந்த பிசினஸ்ல வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் எப்பவும் கேட்பேன், நீங்க ஜூம் பாக்குறீங்களா? ஜூம் பார்த்ததே இல்லை. எப்ப பாத்தீங்க? அன்னைக்கு பார்த்தேன், அவ்வளவுதான். அப்ப ஃபாலோ அப் இல்லை. இப்போ ஆளுங்க வந்து நான் சைன் பண்ணிட்டு அவங்க ஜூம் கொடுக்கறதுல, அவங்க ஃபாலோ அப் பண்றதுல ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்கு என்ன தெரியும்? 100 நாள் முடிஞ்சு எங்க என் காசு வந்து போட்டேன், எங்க காசு இல்லையா, கூஸ் வரலையா, இதுதான் கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம எடுத்து சொல்லலையே. அப்ப நம்ம எடுத்து சொல்லும் போத நெசமான கம்பெனி வந்து மாற்றம் நிச்சயம் இருந்து, மாற்றம் இல்லாத பிசினஸே இல்லை. மாற்றம் வந்து நம்ம எடுத்துதான் ஆகணும். அதை அப்போ வளர்ற கம்பெனி நம்ம எடுத்து அந்த ஏரோப்ளேன் சொன்ன மாதிரி தான் நம்ம எடுத்துதான் ஆகணும். நோ சாய்ஸ், பிகாஸ் நம்ம வளர போறோம். அப்போ வளரும் போது விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் போகுது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அந்த கம்பெனி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போகணும். எகெயின்ஸ்ட் பண்ணிட்டு போக கூடாது. எகெயின்ஸ்ட் பண்ண அது 2 பேரும் செத்து போயிருவோம். நீனும் செத்து போய் நானும் செத்து போயிருவோம். நோ பாயிண்ட். வந்தவங்களும் சாவ அடிச்சிருவோம். அப்ப நம்ம எல்லாமே ஒத்து உழைச்சோமா, எது இருந்தா உட்காந்து பேசி செட்டில் பண்ணோமா, வாழ்க்கையில ரொம்ப முன்னேறணும். டெஃபினெட்லி இந்த பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ். டெஃபினெட்லி ஆனா சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் பெரிய லட்சாதிபதி பிசினஸ் தான். நம்ம சேர்ந்து வளர வைக்கிறோம். உலகம் முற்றும் இந்த பிசினஸ் வந்து எல்லாத்துக்கும் போவோம். நம்பிக்கையோடு நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ நேற்று பார்த்தேன், மாஸ்டர் பிரகாஷ் கூட உங்களுடைய வழிமுறைகளை சில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் 2-3 பேருக்கு இப்போ பிடிஎக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி எல்லாரும் பிடிஎக்ஸை வந்து உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு காட்டுங்க. சி 2 விஷயம், வின் 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 அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம அந்த பிடிஎக்ஸை கொடுக்கறதுனால உங்களுக்கு ரிங்கிட் கிடைக்கும், அது மட்டும் முக்கியம் இல்லைங்க. அது மட்டும் முக்கியம் இல்லை. நாளைக்கு அந்த பிடிஎக்ஸோட விலை வளரும் போது உங்களை சுற்றி ஒரு 100 பேர் நல்லா இருப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு 100 பேர் நல்லா இருப்பாங்க, நல்லது சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் இந்த பாரம், அந்த வெயிட் வந்து நம்ம சுமக்கக்கூடிய பாரம் தான். இட்ஸ் நாட் $10-20 ரிங்கிட்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ அது worth trying and worth putting in the effort. ஸோ வித் தட் நோட், அந்த நோட்டோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரோம். இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்ல இருக்கும். நீங்க யூடியூப்ல போய் எம்வி குளோபல் ஒரு வேர்ட் எல்லாம் டுகெதர் போடணும். எம்வி குளோபல் போட்ட உடனே சர்ச் பண்ணுங்க, எம்வி குளோபல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அங்கே எம்வி குளோபல்னு இந்த மாதிரி கலராக ஒரு என்னோட பின்னால் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். அதை தட்டுங்க. ஒரு வாட்டி நீங்க தட்டினோன்னா எல்லா எம்வி குளோபல் வீடியோஸும் கீழே வந்துடும். ஸோ நீங்க அப்பப்போ நேரம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் இசி தீட்ட தான் அந்த கூர்மை வளரும். அது மாதிரி நீங்க பார்க்க கேட்க தான் வந்து உங்களுடைய சிந்தனை மாறும், உங்களுடைய நாலேஜ் இந்த பிஸ்னஸ் பத்தி வளரும். தென் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பா அமையும். ஸோ வித் நோட், தேங்க்யூ ஸோ மச். உங்களை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அந்த வீடியோஸை நிறைய பேருக்கு அனுப்புங்க. ரைட்? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஐம் க்ளோசிங் தி ரூம் இன் ஃபியூ செகண்ட்ஸ்.